பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பண்டிகைகள் தேவையா என்ற தலைப்பில் நான் உங்களோடு செய்தி கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். ஆதாம் முதற்கொண்டு மோசே வரைக்கும் பண்டிகைகளே கிடையாது. ஆனால் அவர்கள் பலியிடும் காரியங்களைத்தான் குடும்பம் குடும்பமாய் செய்து வந்தார்கள். அதுவே அவர்களுக்கு பண்டிகை போல இருந்தது. பாவம் செய்த பின்னாலே தான் வேதம் சொல்லும் முதல் பலி செலுத்தும் பண்டிகை நடந்திருக்கிறது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் மோசேயிடம் கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்தில் தான் கர்த்தருடைய பண்டிகைகள் ஃபீஸ்ட் ஆஃப் த லார்ட் என்று லேவியர் 23ஆம் அதிகாரத்தில் 8 பண்டிகைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இவைகளில் பிரதானமான பண்டிகை ஓய்வு நாள் ஆசரிப்பு பண்டிகை, அதாவது சனிக்கிழமை ஓய்வு நாள் ஆசரிப்பு பண்டிகை. இது வாரத்திற்கு ஒரு முறை நடக்கிறது. அதல்லாமல் வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற பண்டிகைகளும் உண்டு. ஒன்று பஸ்கா பண்டிகை, இரண்டாவது புளிப்பில்லா அப்ப பண்டிகை, மூன்றாவது முதற் பலன் பண்டிகை அல்லது அசைவாட்டும் பண்டிகை, நான்காவது அறுப்பின் பண்டிகை அல்லது பெந்தகோஸ்தே பண்டிகை, ஐந்தாவது எக்கால பண்டிகை, ஆறாவது பாவ நிவாரண நாள் பண்டிகை, ஏழாவது கூடார பண்டிகை. ஆக வருஷந்தோறும் ஆசரிக்க வேண்டிய பண்டிகைகள் 7, வாரந்தோறும் ஆசரிக்க வேண்டிய பண்டிகைகள் 1. ஆக மொத்தம் 8 பண்டிகைகளை மோசே மூலமாய் நியாயப்பிரமாணத்தில் தேவன் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்தார். இந்த 8 பண்டிகைகளுமே வருங்காரியங்களுக்கு நிழலாய் இருக்கின்றன. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றியது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16-17 அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாதப்பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. இந்த பண்டிகைகளை கொண்டாடவில்லை என்று எவனும் கிறிஸ்தவனை குற்றப்படுத்த முடியாது, குற்றப்படுத்தவும் கூடாது என்று பவுல் எழுதுகிறார். ஏனென்றால் இந்த பண்டிகைகள் எல்லாம் நிழலாட்டமான, இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமான, இயேசு கிறிஸ்து வந்து ரட்சித்து மீட்ட பிறகு நிழலாட்டமான இருந்த இந்த பண்டிகைகள் நமக்கு தேவையில்லை. After such a light, why Christians are still celebrating these kind of festivals? இஸ்ரேல் மக்கள் மேசியாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தேதியில் அவர்கள் வேண்டுமானால் அந்த 8 பண்டிகைகளையும் ஆசரிக்கலாம். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் இன்னும் விசுவாசிக்கவில்லை. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற கிறிஸ்தவன் எப்படி அந்த பண்டிகைகளை இன்னைக்கும் ஆசரிக்கலாம்? அது கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக இருக்கிறதே. இன்னும் நம்முடைய கிறிஸ்தவன் பஸ்கா பண்டிகையை கொண்டாடுகிறான். இன்னும் கிறிஸ்தவ சபைகளிலே அறுப்பின் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இன்னும் கிறிஸ்தவ சபையிலே பெந்தகோஸ்தே பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இன்னும் கிறிஸ்தவ சபைகளிலே எக்கால பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இன்னும் கிறிஸ்தவ சபையிலே கூடார பண்டிகை கொண்டாடப்படுகிறது. காரணம் என்ன? இப்படி பண்டிகைகளை நாம் கொண்டாடுவோம் என்றால் இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையை இஸ்ரவேல் மக்கள் அவமதிக்கிறது போல நாமும் அவமதிக்கிறோம் என்ற அர்த்தம். இந்த பண்டிகைகளுடைய தாற்பயம் என்ன? ஒவ்வொன்றாய் சொல்லுகிறேன், கேளுங்களேன். ஓய்வு நாள் ஆசரிப்பு பண்டிகை. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை இவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்று நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். இது இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட பண்டிகை. இன்று இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலையாக்கி தன் இரத்தத்தினாலே நமக்கு மீட்பு கொடுத்திருக்கிறார், நமக்கு இளைப்பாறுதலை கொடுத்திருக்கிறார், ஓய்வை கொடுத்திருக்கிறார். இதைத்தான் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற மக்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன். அன்றைக்கு எகிப்து தேசத்திலே இளைப்பாறுதல்களே இல்லாமல் அடிமையாய் 365 நாட்களும் வேலை செய்து கொண்டு கஷ்டப்பட்டவர்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறதுக்காக வாரம் ஒரு முறை சனிக்கிழமை ஓய்வு நாளை தேவன் கொடுத்தார். அதற்கு நிழலாட்டமாய் இருந்தது. அதற்கு நிஜமாய் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து
மத்தேயு 11:28 படி இளைப்பாறுதலை ரட்சிக்கப்பட்டவனுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆக கிறிஸ்துவின் வசனமாகிய நுகத்தை நாம் ஏற்றுக்கொண்டால் இளைப்பாறுதல் நமக்கு உண்டு. உண்மை இப்படி இருக்க இந்த ஆசரிப்பு, ஓய்வு நாள் ஆசரிப்பு நமக்கு இனியும் தேவைதானா? சிலர் இந்த ஓய்வு நாள் சனிக்கிழமை என்று சொல்லுகிறார்கள், சிலர் இந்த ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லுகிறார்கள். முதல் வருகையை நம்ப வேண்டும். முதல் வருகையை நம்பாதவன் தான் இப்படி இந்த ஓய்வு நாள் பண்டிகையை ஆசரிப்பான். அவனுக்குள் அந்தி கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறது என்று அர்த்தம். 1 யோவான் 4:3 அப்படித்தான் சொல்லுகிறது. அதனாலே தேவன் அன்றைக்கு இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லப்பட்ட ஓய்வு நாள் என்பது சனிக்கிழமை ஆகிய ஓய்வு நாள் தான். ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வு நாள் என்று வேதத்திலே எங்குமே சொல்லப்படவில்லை. நம்மவர்கள் ரோமன் கத்தோலிக்க சபையிலிருந்து கற்றுக்கொண்ட பாடம் இது, அவ்வளவுதான். இரண்டாவது பண்டிகை பஸ்கா பண்டிகை. யூதர்களுடைய ஆபீப் மாதம் 14ஆம் தேதி இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது. எகிப்தில் இது கொண்டாடப்பட்டது. எகிப்தை விட்டு வெளியே வரும் பொழுது அவர்களுக்கு இந்த பஸ்கா பண்டிகை ஆசரிக்கப்பட்டது. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு தன்னையவே பஸ்காவாக்கினார், தன்னையவே பலியாக்கினார். அவர் தன்னையே பலியாக்கி உனக்கும் எனக்கும் விடுதலை கொடுத்திருக்கிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த பண்டிகை இன்றைக்கு சிலுவை மரணத்திற்கு நிழலாட்டமாயிருக்கிறது. இதனாலே இந்த பண்டிகை நமக்கு தேவையில்லை. நிஜமாகிய இயேசு நமக்காய் மரித்து விட்ட பிறகு இந்த நிழலாகிய பண்டிகை நமக்கு தேவையில்லை. இதை இன்றைக்கும் பலர் குட் ஃப்ரைடே என்று சொல்லிக் கொண்டு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். மூன்றாவது பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இது பஸ்கா பண்டிகை முடிந்து 7 நாட்களாய் கொண்டாடப்படக்கூடிய பண்டிகை. This feast was a commemorative of the haste with Israel left Egypt. எகிப்தை விட்டு இஸ்ரேல் மக்கள் வெளியேறும் பொழுது அவர்கள் வேக வேகமாய் வெளியேறுவதற்காய் அவர்கள் கொண்டாடுகிற பண்டிகை அது. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். இதற்கு அவர்கள் புளிப்பில்லாத அப்பத்தை உபயோகித்தார்கள். புளிப்பு என்பது பாவ வாழ்க்கை. இப்பொழுது விடுதலையான கிறிஸ்தவர்களின் வாழ்க்கை பயணத்தை இது காட்டுகிறது. அன்றைக்கு விடுதலையான இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கை பயணத்தை அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை 7 நாள் என்பது முழுமை. ஆகவே நம்முடைய வாழ்க்கை முழுமையாய் எகிப்தை விட்டு, உலகத்தை விட்டு, பாவத்தை விட்டு வெளியேறி வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை முழுமையாய் இருக்க வேண்டும் என்பதை காட்டிக் கொண்டிருக்கிறது. விடுதலையான கிறிஸ்தவனின் வாழ்க்கை பயணத்தை இது காட்டுகிறது. விடுதலை தேவை, பரிசுத்த வாழ்க்கை தேவை. இதை வாழ்வதற்கு எகிப்தை விட்டு நாம் துரிதமாய் ஓடி போக வேண்டும். அதனால தான் அவர்கள் அன்றைக்கு ராத்திரியிலே பஸ்கா பண்டிகை ஆசரிக்கும் பொழுது காலிலே செருப்பு போட்டுக்கொண்டு, கையிலே தடியை வைத்துக்கொண்டு, நின்று கொண்டே கீரையையும் அந்த கறியையும் சாப்பிட்டு துரிதமாய் எகிப்தை விட்டு ஓடினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இது 7 நாட்கள் நடந்தது. பூரணம் முழுமைக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்படித்தான் தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்கிறேன், வாழ்நாள் முழுவதும் முழுமையாய் இந்த பரிசுத்த ஓட்டம் நமக்கு இருக்கிறது. பவுல் அப்படித்தான் ஓடினார். ஓட்டத்தை முடித்தேன். அப்படியே நீங்களும் நானும் பரிசுத்தமாய் ஓட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த பண்டிகை நமக்கு இப்பொழுது தேவையில்லை. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 4வது பண்டிகை முதற் பலன் பண்டிகை அல்லது அசைவாட்டும் பண்டிகை. ஆபீப் மாதம் 14ஆம் தேதி பஸ்கா பண்டிகை என்று நான் சொன்னேன். இந்த பண்டிகை 16ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. இந்த பண்டிகை பாலஸ்தீனா நாட்டிலே முதலிலே விளையக்கூடிய வார்கோதுமையை கொண்டு வந்து கர்த்தருக்கென்று படைக்கிற பண்டிகை. இது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு நிழலாட்டம். பஸ்கா பண்டிகை 14ஆம் தேதி, இந்த பண்டிகை 16ஆம் தேதி. அப்படி என்றால் இயேசு வெள்ளிக்கிழமை மரித்தார், ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தார், 16ஆம் தேதி. நிச்சயமாக இது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு நிழலாட்டும். இயேசு முதற் பலனாக முதலிலே உயிர்த்தெழுந்தவர் இயேசு கிறிஸ்து தான். இதைத்தான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது.
அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இயேசு உயிர்ப்பித்து விட்டார். இனி நமக்கு முதற் பலன் அசைவாட்டும் பண்டிகை நமக்கு தேவையில்லை. அறுப்பின் பண்டிகை, அதைத்தான் பெந்தகோஸ்தே பண்டிகை என்று சொல்கிறார்கள். முதற் பலன் பண்டிகையிலிருந்து 50 நாள் கழித்து இந்த காரியம் நடக்கிறது. அன்றுதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் இந்த கிறிஸ்தவ சபைக்கு அருளப்பட்டிருக்கிறார். இது நிழலாட்டமான பண்டிகை. அன்றைக்கு நான் சொன்னேன், புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் போது புளிப்பில்லாத மாவு அன்றைக்கு கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு புளித்த மாவு உபயோகிக்கப்படுகிறது. ஏன்? காரணம் என்ன? இந்த பெந்தகோஸ்தே நாள்தான் சபை உருவாகி ஆத்மாக்கள் இணைகிறார்கள். முதல் ஆத்மாக்கள் 120 பேர், அதற்கு பிறகு 3000 பேர், அதற்கு பிறகு 5000 பேர் ஆத்மாக்கள் இணைகிறார்கள். இந்த பண்டிகையின் பொழுதுதான் ஆத்மாக்கள் இணைகிறார்கள். இணைகிற ஆத்மாக்கள் சபையார்கள். இவர்கள் எல்லாரும் பரிபூர்ணர்கள் அல்ல. மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று சொல்லிக் கொண்டு போகும் பொழுது, இங்கே கோதுமையும் உண்டு, மணியும் உண்டு. சபைகளிலே களையும் உண்டு, கோதுமையும் உண்டு. ஆக ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே பரிசுத்தவான்கள் அல்ல, ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே பாவிகளும் அல்ல. இந்த உண்மையை உணர்ந்துதான் அன்றைக்கு பெந்தகோஸ்தே பண்டிகையின் போது புளித்த மாவு உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. இது உபயோகிக்கப்பட்டது. இது பெந்தகோஸ்தே நாளிலே நிறைவேறிவிட்டது. நிறைவேறிய நிழலாட்ட பண்டிகை மறுபடியும் கொண்டாடும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையை அவமதிக்கிறோம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள், அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனங்களை வாசித்துக் கொள்ளுங்கள். 6வது பண்டிகை எக்கால பண்டிகை. இது பெந்தகோஸ்தே பண்டிகைக்கு பிற்பாடு 7வது மாதம் 1ஆம் தேதி நடக்கிற பண்டிகை எக்கால பண்டிகை. எக்காலம் என்றாலே நம்ம ஊரில் விசில் அடித்து கூப்பிட்ற மாதிரி. எக்காலம் என்பது கூவி அழைத்து கூட்டி சேர்ப்பது. சிதறி போன இஸ்ரேல் மக்கள் எல்லாம் தேவன் கூட்டி சேர்ப்பதற்கான நிழலாட்டமான பண்டிகை எக்கால பண்டிகை. ஏசாயா 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 27ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், யோவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், யோவேல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்துக் கொள்ளுங்கள். இது பெந்தகோஸ்தே பண்டிகையிலிருந்து 7வது மாதம் நடக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த கேப்? ஏன் இவ்வளவு நாட்கள் கழித்து இந்த எக்கால பண்டிகை நடக்கிறது? இந்த கேப்பில் தான் கிறிஸ்தவ சபை உருவாகிறது. இது கிறிஸ்தவ சபையின் காலம். ஆவியானவர் கிரியை செய்கிற காலம். கிறிஸ்தவ சபை எடுபட்டு போன பிற்பாடு இஸ்ரவேலர்கள் முழுமையாய் தங்களுடைய தேசத்திலே சேர்க்கப்பட போகிறார்கள். நம்முடைய ரகசிய வருகைக்கு பிறகு அவர்கள் சேர்க்கப்பட போகிறார்கள். அதற்கு அடையாளமாய் இந்த எக்கால பண்டிகை கொண்டாடப்படுகிறது. 7வது பண்டிகை பாவ நிவாரண நாள். இது எக்கால பண்டிகைக்கு அடுத்த நாள் நடக்கிற பண்டிகை. இது எக்கால அழைப்பு வந்தவுடனே இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் மனம் திரும்பி புலம்பி எல்லாரும் அழுவார்கள். யோவேல் 2:1 அப்படித்தான் சொல்லுகிறது. யோவேல் 2ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வசனங்கள் அப்படித்தான் சொல்லுகிறது. சகரியா 12ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வசனங்கள் அப்படித்தான் சொல்லுகிறது. சகரியா 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. உபாகமம் 30:1-10 உடன்படிக்கை நிறைவேற்றும் காலம் இந்த பண்டிகை காலம்தான். அவர்கள் பாவங்கள் முழுமையாய் மன்னிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையிலே 1000 வருட ஆட்சிக்கு முன்னாலே இந்த காரியம் நடைபெறப் போகிறது. இதுவும் கிறிஸ்துவுக்கு நிழலாட்டம்தான். 8வது பண்டிகை கூடார பண்டிகை, கடைசி பண்டிகை. இது 7ஆம் மாதம் 15 முதல் 21 தேதி வரை நடக்கிறது. இதுவும் 7 நாள் நடக்கிறது. அறுவடைக்கு பின்னாலே நடக்கிற பண்டிகை இது. இது கிறிஸ்து முதல் அறுவடை. கிறிஸ்துவுக்குள் மரித்தோர்கள் எல்லாரும் அதற்கு பிறகு அறுவடை. அதான் ரகசிய வருகை. உயிர்த்தெழுந்த பின் நடக்கும் காரியத்துக்கானது. அந்தி கிறிஸ்து நாட்களிலே மரிக்கும் பரிசுத்தவான்களும் உயிர்த்தெழப் போகிறார்கள். அதன் பின்னாலே 2ஆம் வருகை நடக்கப் போகிறது. இயேசு பூமிக்கு வரப்போகிறார்.
1000 வருட அரசாட்சி நடக்கப் போகிறது. தேவனோடு சந்தோஷமான வாழ்க்கை இஸ்ரவேல் மக்களுக்கு வரப்போகிறது. எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், சகரியா 14ஆம் அதிகாரம் 16 முதல் 21 வசனங்கள், வெளிப்படுத்தல் 21, 13 இதெல்லாம் நிறைவேறப் போகிறது. இஸ்ரவேலர்கள் தங்கள் கூடாரத்தில் 7 நாள் பண்டிகை அவர்கள் ஆசரிப்பார்கள். இது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பண்டிகை. இது கிறிஸ்துவின் முழுமையான இந்த பூலோகத்தின் ஆட்சியை குறிக்கிறது. 1000 வருஷம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியை ஆளப்போகிறாரே, அதற்கு நிழலாட்டமான பண்டிகை இந்த கூடார பண்டிகை. ஆகவே இந்த 8 பண்டிகைகளுமே கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக இருக்கிறதுனால இதை நாம் இயேசு வந்த பிறகு கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16, 17 படி நாம் கொண்டாட தேவையில்லை. வேதத்திலே சொல்லப்பட்ட இந்த பண்டிகைகளே நிழலாட்டம், அது தேவையில்லை என்று வேதம் திட்டம் தெளிவுமாய் சொல்லுகிறது. அப்படி சொல்லப்பட்ட இந்த பண்டிகைகளையே, முடிந்து போன பண்டிகைகளையே, தேவையில்லாத பண்டிகைகளையே நம் ஆட்கள் கொண்டாடுகிறார்கள். அது மாத்திரமல்ல, வேதத்திலே சொல்லாத பண்டிகைகளையும் நம் ஆட்கள் கொண்டாடுகிறார்கள். வேதத்திலே சொல்லாத பண்டிகை கிறிஸ்மஸ் வேதத்திலே சொல்லவில்லை, ஈஸ்டர் வேதத்திலே சொல்லவில்லை, புத்தாண்டு பண்டிகை வேதத்திலே சொல்லப்படவில்லை. சொன்ன பண்டிகைகளையும் கொண்டாடக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. இவன் சொன்ன பண்டிகைகளையும் கொண்டாடுறான், சொல்லாத பண்டிகைகளையும் தங்கள் இஷ்டப்படி அவர்கள் நடத்துகிறார்கள். இது மனுஷருடைய கற்பனை. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இப்படித்தான் இயேசு சொன்னார், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறான் என்று சொன்னார். கிறிஸ்மஸ் டிசம்பர் 25 கொண்டாடுகிறார்கள். அந்த நாள் எந்த நாள் தெரியுமா? சூரிய தேவதையின் நாள். இந்த நாள் சூரிய தேவதையின் நாள். கத்தோலிக்க சபையார் கொண்டு வந்த நாள் இது. கிறிஸ்மஸ் என்பது கத்தோலிக்க சபையிலிருந்து வந்த பண்டிகை. இயேசு டிசம்பர் 25ஆம் தேதி பிறக்கவில்லை. அப்படி பிறந்ததாக வசன ஆதாரமும் இல்லை, சரித்திர ஆதாரமும் இல்லை. ஆதி அப்போஸ்தலர்கள் யாருமே கிறிஸ்மஸை கொண்டாடியதாக சரித்திரம் இல்லை. ஈஸ்டர் பண்டிகை, இஸ்டார் தேவதை என்ற ஒரு தேவதை இருக்கிறாள், கிரேக்க தேவதை. அந்த இஸ்டார் தேவதையின் நாள் தான் ஈஸ்டர் பண்டிகை. இதையும் யாரும் ஆதி அப்போஸ்தலர்கள் கொண்டாடவே இல்லை. இதுவும் ரோமன் கத்தோலிக்க சபையிலிருந்து வந்ததுதான். இஸ்டார் தேவதையை பற்றி ஒரு பெரிய கதை இருக்கிறது, உங்களுக்கு சொல்லுகிறேன் கேளுங்கள். இந்த இஸ்டார் தேவதை இன்னொரு தெய்வத்தை லவ் பண்ணாளாம். அந்த தெய்வம் பன்றியை பிடிப்பதற்காக வேட்டையாட போனதாம். அப்பொழுது ஒருவன் விடுத்த அம்பு அந்த தெய்வத்தின் மேலே விழுந்து அந்த காதலன் மரித்து போய்விட்டானாம். உடனே அந்த காதலன் மரித்தவன் பாதாளத்துக்கு போய்விட்டானாம். உடனே அவன் பாதாளத்துக்கு போய்விட்டானே என்று சொல்லி இஷ்டா தேவதை அங்கே பாதாளத்துக்கு போய் அந்த பாதாளத்தை பாதுகாக்கிற ஒரு லேடி இருக்கிறாளாம் தேவதை. அவள் இஷ்டா தேவதையுடைய சகோதரியாம். அவளிடம் கேட்கிறாள், என்னுடைய காதலனை விடுவித்து விடு என்று சொல்லி. இல்லை அவன் மரித்து போய் வந்து விட்டான், விடுவிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டாள். உடனே அழுகையோடு இஷ்டா தேவதை வந்து அழுது கொண்டிருக்கிறாள். இதைத்தான் நம்முடைய மக்கள் ஈஸ்டர் பண்டிகை வரும் பொழுது 40 நாட்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு பிற்பாடு இந்த இஷ்டா தேவதையினுடைய காதலன் பாதாளத்துக்கு போய்விட்டதினாலே எந்த ஒரு மிருகங்களையும் பலியிட முடியவில்லை. காரணம், மிருகங்கள் யாரும் குட்டி போடவில்லையாம். அந்த தேவர் இருந்தால்தான் அதெல்லாம் சினையாகி குட்டி போடுமா. இதனாலே அந்த தேவன் இல்லாதனாலே எந்த தேவர்களுக்கும் பலி செலுத்தாமல், பலியே இல்லாமல் வானத்தில் உள்ள தேவர்கள் எல்லாம் அல்லாடி கல்லாடி இருக்கிறார்களாம். உடனே அவர்கள் எல்லாரும் நேரடியாய் இஷ்டா தேவதை கிட்ட போனாங்களாம். உங்களுடைய லவர் பாதாளத்தில் இருக்கிறாரே, அவர் இல்லாதனாலே எங்களுக்கு இப்பொழுது பலிமுறைகளே நடக்கவில்லையே, என்ன செய்கிறது? அவள் உண்மையை சொல்லி இருக்கிறாள். உடனே அந்த தேவர்கள் எல்லாம் நேராக அங்கே கீழே இருக்கக்கூடிய பாதாளத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைவியிடம் போயிருக்கிறார்கள். தலைவியிடம் சொன்னார்களாம், எங்களுக்கு பலிமுறைகளே நடக்கவில்லை, நாங்கள் எப்படி தேவர்களாக இருக்க முடியும்?
இந்த விஷயத்தை கேட்ட உடனே அந்த லவ்வரை விடுதலை பண்ணிட்டாளாம். விடுதலை ஆகி வந்துட்டானா அவன் வெளியே. வந்த உடனே பயங்கர சந்தோஷம். எல்லா மிருக ஜீவன்களும் குட்டி போடுகின்றன. எல்லா பலி செலுத்துகிற முறைகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. சந்தோஷம் உண்டாகிறது. இதைத்தான் ஈஸ்டர் பண்டிகை என்று சந்தோஷமாய் கிறிஸ்தவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இது ரோமன் கத்தோலிக்க சபையிலிருந்து ஆவிக்குரிய சபைகளுக்கு வந்த ஒரு பண்டிகை. புத்தாண்டு இது நியாயப்பிரமாண புத்தாண்டும் அல்ல. நம்முடைய பாரம்பரிய தமிழோ தெலுங்கோ இப்படிப்பட்ட புத்தாண்டும் அல்ல. இது ரோம காலண்டரிலே சொல்லப்படுகிற புத்தாண்டு. இதை உலகமே கொண்டாடுகிற புத்தாண்டு. இது கிபி கிமு என்று இரண்டாய் பிரிக்கிறதை காட்டுகிற புத்தாண்டு இது. எனவே இதை நாம் ஒரு பாரம்பரிய விழாவை கொண்டாடாமல், இது ரோமன் கத்தோலிக்கர்கள் சொன்னார்கள் என்பதற்காக கொண்டாடாமல், சுவிசேஷம் சொல்லும் நாளாய் வேண்டுமானால் இதை கொண்டாடலாம். அப்படியானால் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, உன்னுடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம் வரலாம். அப்படியானால் கிறிஸ்தவனுக்கு பண்டிகையே கிடையாதா? கிறிஸ்தவன் பண்டிகையை ஆசரிக்க முடியாதா? கிறிஸ்தவனுக்கு சந்தோஷமான நாளே இல்லையா? நிறைய கேள்விகள் வரலாம். நானும் அப்படித்தான் கேட்டுக்கொண்டிருந்தேன். உண்டு உண்டு, பண்டிகை உண்டு. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசியுங்கள். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. இதுதான் திருவிருந்து பண்டிகை. இதுதான் ஹோலி கம்யூனியன் பண்டிகை. இதை இயேசு வரும் வரை நீயும் நானும் கொண்டாட வேண்டும். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இது இயேசுவின் மரணத்தை நினைவு கூறுகிற பண்டிகை. மரணத்தை நினைவு கூறுகிறோம், மரண நாளை அல்ல. நம்முடைய ஆண்டவர் சொன்னார், என் மரணத்தை நினைவு கூறுங்கள் என்று தான் சொன்னாரே ஒழிய என் மரண நாளை நினைவு கூறுங்கள் என்று அவர் சொல்லவில்லை. ஆக மரணத்தை நினைவு கூற வேண்டுமானால் எப்பொழுது வேண்டுமானாலும், என்றைக்கு வேண்டுமானாலும் நினைவு கூறலாம். ஞாயிற்றுக்கிழமை தான் நினைவு கூற வேண்டும் என்று இல்லை, அல்லது வாரத்திற்கு ஒரு முறை, மாசத்துக்கு ஒரு முறை தான் நினைவு கூற வேண்டும் என்று இல்லை. ஆதி அப்போஸ்தல காலத்திலே அனுதினமும் அப்பம் விட்டு இதை நினைவு கூர்ந்தார்கள். தற்போது வாராவாரம் மாதா மாதம் கொண்டாடப்படுகிறது. வேதம் சொல்லும் பண்டிகையை நாம் விட்டுவிட்டு சொல்லாத பண்டிகைகளை நாம் ஏன் கொண்டாட வேண்டும்? சொல்லும் பண்டிகையும் விட்டுவிட்டு நிழலாட்டமான பண்டிகைகளை ஏன் நாம் கொண்டாட வேண்டும்? முதல் வருகையை ஏன் நாம் மறுதலிக்க வேண்டும்? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, இந்த காலம் சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாய் இருக்காதே. இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் சமீபம். சீக்கிரமாய் மத்தியாகத்தில் வந்து நிற்கப் போகிறார். அவரோடு போக நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? முதலாம் வருகையை விசுவாசிக்கிறாயா? 2ஆம் வருகை வரப்போகிறது, அதற்கு முன்னாலே ரகசிய வருகையிலே போகிறதுக்கு ஆயத்தமாய் இருக்கிறாயா? இயேசு சீக்கிரம் வருகிறார். ஆமென். இந்த செய்தியினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இது கடைசி காலத்தில் உள்ள உங்களுக்காக. இது குறித்த உங்கள் கேள்விகளை, சந்தேகங்களை உடனடியாக எங்களுக்கு அனுப்புங்கள். மாதம் மாதம் வெளிவரும் விசுவாச முழக்கம் பத்திரிகையில் விளக்கம் அளிக்கப்படும். யுதமா